ஹாய், நான் தான் பூமி. நீங்க வாழ்ற பூமியே தான். நான் பல கோளமாக பிரிக்கப்பட்டு இருக்கிறேன். அவை நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயுக்கோளம் மற்றும் உயிர்கோளம். இந்த எல்லா கோளங்கள்லையும் காணப்படும் எந்த ஒரு பொருளும் மனிதனுக்கு பயன்படுறதா இருந்தா அதைத்தான் வளங்கள் அல்லது வள ஆதாரங்கள்னு சொல்றோம். வளங்கள் 3 வகைப்படும். அவை இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், மனித வளம். வாங்க, நீங்க வாழ்ற பூமியில இருக்கிற இயற்கை வளங்களை பார்க்கலாம். இயற்கை வளங்களை அதன் தோற்றம், வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல், பரவல் மற்றும் உரிமையின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். தோற்றத்தின் அடிப்படையில் உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள் என்று பிரிக்கலாம். அதாவது உயிருள்ள அனைத்தும் உயிரியல் வளங்கள். எடுத்துக்காட்டாக தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள். உயிரில்லாத அனைத்து வளங்களும் உயிரற்ற வளங்கள். எடுத்துக்காட்டாக நிலம், நீர், காற்று, கனிமங்கள். புதுப்பித்தலின் அடிப்படையில் புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலா வளம் என பிரிக்கலாம். ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட வளங்கள் பின்னர் கால சுழற்சிக்கு ஏற்ப புதுப்பித்துக் கொள்ளும் தன்மையுடைய வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்று சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக சூரிய ஒளி, நீர், காற்று. குறிப்பிட்ட அளவில் உள்ள வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் என்று சொல்கிறோம். இவை தீர்ந்து போகக்கூடியது. இயற்கையில் இவை மீண்டும் உருவாக எடுத்துக்கொள்ளும் கால அளவை விட வேகமாக மனிதனால் நுகரப்படுகின்றன. எனவே இதனை சிக்கனமாக, கவனமாக பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, தனிமங்கள். பரவலின் அடிப்படையில் வளங்கள் அவை பரவியிருக்கும் தன்மையினை பொறுத்து வகைப்படுத்தப்படுகிறது. உள்ளூர் வளங்கள், உலகளாவிய வளங்கள். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காணப்படும் வளங்களை உள்ளூர் வளங்கள் என்று சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக கனிமங்கள். சில வளங்கள் உலகின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும். அவை உலகளாவிய வளங்கள். எடுத்துக்காட்டு சூரிய ஒளி, காற்று. உரிமையின் அடிப்படையில் வளங்கள் தனிநபர் வளங்கள், சமூக வளங்கள், நாட்டு வளங்கள், பன்னாட்டு வளங்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. தனிநபருக்கு மட்டுமே சொந்தமானது தனிநபர் வளங்கள் ஆகும். எடுத்துக்காட்டாக கட்டிடங்கள். ஒரு பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள வளத்தினை பயன்படுத்திக் கொள்வது சமூக வளங்கள் என்று சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக பூங்கா. நாட்டின் அரசியல் எல்லைக்குட்பட்ட நிலப்பகுதிகள் மற்றும் பெருங்கடல் பகுதிகளுக்கு உட்பட்ட வளங்கள் நாட்டு வளங்கள் ஆகும். எடுத்துக்காட்டாக இந்தியாவின் மழைக்காடுகள். எந்த நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிகப்பெரிய பரந்தவெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படும் வளங்கள் பன்னாட்டு வளங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை வளங்கள் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இந்த பாடத்துல உள்ள எல்லா வீடியோவையும் பாருங்க. இயற்கை வளங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.